ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மதியம் கோயம்புத்தூர் போயிருந்தோம். அங்கே ஹோட்டல் ஹரிபவனத்தில் சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம். இது ஒரு நான்வெஜ் ஹோட்டல். ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ளே என்ட்ரன்ஸில் என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி அன்னபூர்ணி அம்பாவை ரொம்ப அழகாக அலங்காரம் செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இது ஒரு நான்வெஜ் ஹோட்டல் தான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அம்பாளுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பித்தளை படியில் பச்சரிசி நிரப்பி அதில் ஒரு கரண்டி வச்சுருந்தாங்க, அன்னக்கரண்டி. கீழே பார்த்தீங்கன்னா, அம்பாளுக்கு ஒரு தட்டத்தில் சாதம் வச்சு பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுருந்தாங்க. இவங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கும் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்த ஷார்ட்ஸில் காட்டுறேன். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, செய்யும் தொழில் தான் எல்லாருக்குமே தெய்வம். அதனால் நான்வெஜ் ஹோட்டலாக இருந்தாலும் அம்பாவை அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் கேட்பீங்க இல்லையா, நான்வெஜ் செய்யும்போது கிச்சனில் அம்பாவை வைக்கலாமா அப்படின்னு. தாராளமாக வைக்கலாம். நம்மளுடைய பசியை போக்கக்கூடியவள் அன்னபூரணி. அதனால் நாம் சமையல் செய்கிற இடத்துல அம்பாவை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.